நம்ம கிளாஸ் காம்பனண்ட்டை எப்படி எழுதிட்டு அதுக்குள்ளார வந்துட்டு இப்போ என்னுடைய ஃபார்ம் ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து நான் எப்படி வந்து கிளாஸ் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்ட்டு. இளங்கோ இங்க பாருங்க. சரி, எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு விஷயம் இதுல இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? இந்த சூப்பர்ன்றது ரியாக்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இந்த ப்ராப்ஸ் வந்து நான் ஃப்ரைடே வந்து சொல்றேன்னு சொன்னேன், ஏன்னா அது வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது, வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார யூஸ் பண்ணிப்போம். எதுக்காக அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா வெறும் ஏ வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது, அது யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஒரு சில டேட்டாஸ் வேணும். ஓகே, எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பேஜ் இருக்குன்னா கண்டிப்பா அக்கௌண்ட்னா என்னன்னா யூசரோட அக்கௌண்ட், அவருடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஓகேங்களா, வெரிஃபை ஆயிருக்காரா இல்லையா இதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு சில டேட்டா வேணும். அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சம் இன்புட்ஸை வச்சுதான். ஓகேங்களா? எய்தர் அது வந்து ஏபிஐ கொடுக்கலாம். இப்போ யூசர் அக்கௌண்ட் வந்து வெங்கி அக்கௌண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் நேமு, அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், அவங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏபிஐ கிட்ட இருந்து வரலாம். வர டீட்டெயில்ஸை அப்படியே எடுத்து காட்டிட முடியாது, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். மேபி அட்ரஸ் இருந்தா அட்ரஸ் காட்டுற மாதிரி இருக்கும். யாரு வீட்டுல போடு, யாரா இருந்தா என்ன, பேரே புதுசா இருக்கா, வீட்டுல இருக்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்டை பொறுத்த மட்டும் கிளாஸ் காம்பனண்ட்ல கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொன்னாலே கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னாலே சூப்பர்ன்ற கீவேர்டு இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா அது மூலியமா தான் நம்ம திஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த யூசரோட இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிடணும். ஓகேங்களா? எப்படி உள்ளார இருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார இருக்கிற விஷயத்த எப்படி இந்த இடத்துல வாங்குறது அப்படின்னா this dot state ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூ எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். this dot state first name அப்படின்னு கொடுத்தா அது வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஹேண்டில் கிளிக் இதெல்லாம் நான் சொன்னேன். நார்மலாக நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஆன் கிளிக் வந்து ஆன் கிளிக்னே தான் எழுதுவோம். இங்கே கேமல் கேஸில் தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அது அப்ரோச் பண்ணா டைரக்டா அது ஒர்க் ஆகுமான்னா ஒர்க் ஆகாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிளாஸ் காம்பனண்ட்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிட்ட சொல்லிட்டு தான், அதாவது இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். வித்தவுட் யூசிங் திஸ் பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம், எங்கெங்கன்னா நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பைண்ட் பண்ணிடணும். ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா பைண்ட் பண்ணணும். ஸ்டேட் வேரியபிளா இருந்தா திஸ் டாட் ஸ்டேட்னு தான் போடணும். ஓகேங்களா? ஸ்டேட்ன்றது என்னன்னா ஹார்ட் ஆஃப் த காம்பனன்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்குள்ளாரியே எக்ஸாம்பிள் ஹீரோ, ஃபேக்ட், அபவுட், இத்தனை காம்பனண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த காம்பனண்ட்ல மட்டும் ஒரு சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வச்சு பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ப்ராப்ஸ்னா என்னன்றது சொல்றேன். சோ ஃபேர் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நல்லது. கிளாஸ் காம்பனண்ட்ல மெயினான விஷயம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோ, ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணாலே ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மெத்தடோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன சொல்றது, டிஃபைன் பண்றதோ, ஓகேங்களா, அதை வந்து டிக்ளேர் பண்றதோ எல்லாமே எங்க நடக்கும்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிளாஸ் காம்பனண்ட். இப்படி தான் வேல்யூஸை கெட் பண்ணணும். இப்படி தான் ஒரு மெத்தடை ரைட் பண்ணணும். ஆண்டில் ஆன் கிளிக் இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடை இது பண்ணணும். ஓகேங்களா? ஆண்டில் ஆன் இந்த கிளிக் வந்து நம்ம வைக்கிற நேம் தான். பட் இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இது ப்ரீ டிஃபைன்டு ஒன். அதாவது இந்த விஷயத்த ஆன் கிளிக்கு நீ இப்படி தான் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஆன் கிளிக்குடு, ஆன் கிளிக்ஸ் அப்படின்னா எழுதக்கூடாது. ஓகேங்களா? என்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொன்னோமோ அதை கேப்ஸ்ல வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் இது வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இருக்கும், சி மட்டும் கேப்ஸ்ல இருக்கும்.
ஓகேங்களா, நேம்ல அந்த கேமல் கேஸ் லெட்டர் வரணும். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, இல்லைன்னா சந்தோஷம். ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சும்மா ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பார்ப்போம். நான் என்ன பண்றேன், ஸ்பேன் ஓகே. ஓகே, என்னன்னா இப்ப ஸ்டேட் வேரியபிள் வந்து இப்ப ஒண்ணுன்னு நம்ம இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப நான் கவுண்ட் வாய்ஸ் கேக்குதா? ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல கேக்குது, இல்ல வெங்காயம் வைக்கிறது தானே கேக்குது. கேக்குதா இல்ல? அதான் உக்கார டைம் தப்பான டைம் அந்த இது வரைக்கும் இது என்னது ஐயோ கடவுளே. சரிங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சோஃபார் ஒரு ஸ்டேட் வேரியபிளை எப்படி டிக்ளேர் நல்ல மனுஷன் ஸ்டேட் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணது மட்டும் தான் சொன்னோம். ஓகேங்களா, சோ இத எப்படி அப்டேட் பண்றது? ஓகேங்களா, ஸ்டேட் இப்போ எக்ஸாம்பிள் இங்க 1ன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டேட்ல இருந்தே வாங்குவோம். அதாவது என்ன சொல்றேன்னா, 1ன்னு இங்க இருக்கா, எனக்கு 1க்கு பதிலா this dot state. ஓகே, இப்படி நம்ம போடுறோம். ஏன்னா அங்க நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இங்க வந்துடும். அதாவது ஸ்டேட்ல நான் இப்ப 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, 10ன்னு இங்க வந்துச்சு. எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, நான் this dot state அந்த கவுண்டை இங்க வாங்கிக்கிட்டேன். அதனால இங்க நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு அது வந்துடும். ஓகேங்களா, சோ நம்மளுடைய வேல்யூ 10. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஹேண்டில் கிளிக். ஓகேங்களா, நான் அப்டேட் கவுண்ட் ஏதோ ஒன்று. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நான் எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டேட்டோட கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ யாருக்கா ஐடியா இருக்கா இதை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது? என்னப்பா? for loop. For loop for what? To increasing the count? For loop எதுக்குடா? எதா ஒரு plus plus operator use
பிளஸ் பிளஸ் வந்து இப்ப நீங்க சொல்றத வந்து எனக்கு எக்ஸாக்டா 100% அவுட்புட் வரணுன்றதுக்காக கேட்கல, உங்களுடைய அப்ரோச் என்னவா இருக்குன்னு தான் கேட்டேன். ஏன்னா யாரு என்ன சொன்னாலும் அது வந்து 100% கரெக்டா வராது. ஓகேங்களா, ஒரு 70% 50% தான் இருக்கும். ஏன்னா ரியாக்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, ஸ்பேனு இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எடுத்துருவீங்க. வேல்யூ எடுத்துட்டு ஆன் கிளிக் பண்ணும்போது பிளஸ் பிளஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இல்ல பிளஸ் 1 பண்ணுவீங்க. வேல்யூ பிளஸ் 1ன்னு கொடுத்தா இருக்கிற வேல்யூவோட ஒன்று ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா, ரியாக்ட்ல அப்படி கிடையாது. எதனால அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள ஐடியை வச்சு எடுக்கல. ஓகே, ஆப்ஜெக்ட் குள்ளார இருந்து வாங்குறோம். ஸோ இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய இனிஷியல் வேல்யூ. திஸ் டாட் ஸ்டேட் உள்ளுக்குள்ளார கவுண்ட்னு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய இனிஷியல் வேல்யூ. ஸோ இதை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட் பிளஸ் 1 போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா, இதுக்குன்னு தனியா ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன மெத்தட்னா செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரியாக்ட்ல செட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூவை ஓகேங்களா சேஞ்ச் பண்றதுக்கு, அதாவது அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் செட் ஸ்டேட். இந்த செட் ஸ்டேட் இல்லாம உங்களால உங்களுடைய ஸ்டேட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரியாக்ட்ல இது வந்து எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, உன்னுடைய ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூவை நீ மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டவே திஸ் டாட் ஸ்டேட் கேட்கலாம். திஸ் டாட் ஸ்டேட் கவுண்ட் போட்டா இங்க வருது, இப்ப நான் இங்க பிளஸ் 1 போட்டுக்கலாமே அப்படின்னா அது இல்லை. இந்த ரியாக்ட்லயே செட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா, எப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் நம்ம எழுதிட்டோமா, ஆன் கிளிக் எழுதிட்டு ஆன் கிளிக் எழுதிட்டு வருதான்னு செக் பண்றதுக்கு ஒரு கன்சோல் லாக் போட்டு நம்ம செக் பண்ணிப்போம். நான் மறந்துட்டாலும் நீங்க மறக்காம அதை பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு ஒரு கிளிக் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இருக்கிற இடம் கரெக்டான இடம். இந்த ஆன் கிளிக் எழுதிட்டீங்களா, எழுதிட்டு இங்க போட்டீங்களா. ஸோ இங்க சப்போஸ் நீங்க பைண்ட் பண்ணல அப்படி என்றால் இந்த இடத்துல அந்த ஆன் கிளிக் இது ஒர்க் ஆகுதா. இப்ப என்னால இந்த ஸ்டேட் வேல்யூவை எடுக்க முடியாது. நான் காட்டுறேன் பாருங்க. ஆன் கிளிக் ஒர்க் ஆகுதா, சரி இதுதான் ஒர்க் ஆகுதே அப்படின்னா எனக்கு இருக்கு இங்க நான் பைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இந்த திஸ்ஸ பைண்ட் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இந்த திஸ்ன்றது என்னன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வச்சுக்கும், ஸ்டேட்டோட வேல்யூயும் வச்சுக்கும், ஒரு மெத்தட்ஸ் வேல்யூஸ் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கும். ஸோ இதுதான் மெத்தடோட நேம். பைண்ட் பண்றீங்க எது கூடனா இந்த சூப்பர் இருக்குல்ல, இந்த விஷயத்த பைண்ட் பண்றீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்ப நான் என்னுடைய ஃபங்க்ஷனை அதாவது மெத்தடை இங்க நான் பைண்ட் பண்ணாம இந்த ஸ்டேட் வேரியபிளை எடுக்க ட்ரை பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். this dot state dot count. அது என்ன சொல்லுது பாருங்க, cannot read property state of undefined. ஏன்னா என்னால ஸ்டேட் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னா நான் ஸ்டேட் ஒன்லி நான் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் தான் எழுதிருக்கேனே தவிர்த்து இதை என்னுடைய கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார நான் பைண்ட் பண்ணல. பைண்ட் பண்ணாதான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னால எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்க ஃபங்க்ஷன் எழுதிட்ட உடனே என்ன பண்ணனா அதே தான் அப்படியே காப்பி பண்ணி ஈக்குவல் டு போட்டு டாட் பைண்ட் திஸ் அப்படின்னு போட்டுரும். ஓகேங்களா, இதை டெக்னிக்கலாவும் அந்த டெக்னிக்கல் இதுலயும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் போய் அக்சஸ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், திஸ் டாட் ஸ்டேட் கவுண்ட் அப்படின்னு நான் போடுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ 10 வருதுங்களா. நீங்க இங்க அசைன் பண்ணாம நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா அது வராது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபங்க்ஷன் எழுதுங்க, ஃபங்க்ஷன் இது கால் பண்ணுங்க, கன்சோல் போடுங்க, ஒர்க் ஆகும். ஸ்டேட் வேரியபிள் ஏதாவது எடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்ப என்ன தோணணும்னா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ் கரெக்டா பண்ணிட்டோம், இந்த ரெண்டுமே
இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். அதனால இந்த இடத்துல போய் நான் பைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடம்னா இந்த இடம் இல்லை, நீங்க இதுக்கு மேல கூட பைண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனிவே நீங்க பைண்ட் பண்ணி ஓகேங்களா, பைண்ட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேல்யூ வந்து இங்க வந்துடுச்சு. எக்ஸாம்பிள் நம்ம இப்போ +1 போடும். பதினொன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா என் வேல்யூ அப்படியே தான் 10 தான் இருக்கு. 11 தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, என் வேல்யூ இங்க அப்படியே தான் இருக்கு அப்படின்னா இந்த 11 மாறுமே தவிர்த்து உன்னால அந்த அப்டேட்டட் ஆன விஷயத்த இங்க எடுத்துன்னு வந்து காட்ட முடியாது. அதனால ரியாக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு ஸ்டேட் வேரியபிள்னு ஒண்ணு இருந்தா செட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செட் ஸ்டேட் ஆப்ஜெக்ட். ஓகே, என்ன விஷயத்த நான் இது பண்ண போறேன்னா, கவுண்ட் வாய்ஸ் கேக்குதா அண்ணா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்னுடைய வேல்யூவை நான் 1ன்னு கவுண்ட் இது பண்றேன். ஓகேங்களா? இனிஷியலா அது 10, நான் இப்போ ஸ்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா நான் இங்க கவுண்ட் 1 தான் கொடுத்துருக்கேன், இன்க்ரிமெண்ட்னா எதுவும் பண்ணல. 1ன்னு மாறிச்சுங்களா? எப்படி மாறிச்சு அப்படின்னா, இங்க நான் கவுண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரி, நான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் டாட் இங்க இருக்கிற ஸ்டேட்டு அதே தான், ஆனா செட் ஸ்டேட்னு போட்டுக்கணும். போட்டு உள்ளார 1 நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் டாட் ஸ்டேட்டு டாட்டு +1. இப்போ சொல்லுங்க, திஸ் டாட் ஸ்டேட்டோட வேல்யூ 10 +1 11. இங்க அப்டேட் ஆகி 11ன்னு வந்துடும். இப்போ திஸ் டாட் ஸ்டேட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது ஃபார் லூப் மாதிரி தான், 11ன்னு இருக்கும். அகைன் இங்க வருமா? 11 +1. கரெக்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போயிடலாம். இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ ஓகே, இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ 10. இதுக்கப்புறம் இப்போ நீங்க ஒரு ஸ்டேட் வேல்யூ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியா அதனுடைய ஸ்டேட் வேல்யூ நீங்க இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. என்ன சொல்றேன்னா, இப்ப 10ன்னு வருது. ஓகேங்களா? சாரி, ஒரே ஒரு நிமிஷம்.
சரி கைஸ். ஓகே, இனிஷியல் வேல்யூ வந்து இங்க இருக்கிற 10. ஓகேங்களா, ஹேண்டில் கிளிக் நான் பண்ணும்போது என்னுடைய ஸ்டேட் வேல்யூ ஃபர்ஸ்ட் 10பா. அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டேட் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். என்னன்னு சேஞ்ச் பண்றேன்னா, திஸ் டாட் ஸ்டேட் இந்த ஆப்ஜெக்டோட கீ நேமை இங்க கொடுக்கணும், கவுண்ட். ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட ஒன்று இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கூட ஒன்றை இன்க்ரீஸ் பண்ண போறேன். ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒன்றை இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா 11ன்னு இருக்கும். இந்த 11 இமிடியட்டா உங்களுடைய அப்டேட் பண்ண ஸ்டேட்லயே பார்க்க முடியாது. ஸ்டேட்டோட இது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணீங்கன்னா இதனுடைய விஷயம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டர் மெத்தட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, இது பாருங்க. ஆஃப்டர் அப்டேஷன் ஆஃப் ஸ்டேட் வேல்யூ, இந்த அப்டேஷன் ஆஃப் ஸ்டேட் வேல்யூ இங்க நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா திஸ் டாட் ஸ்டேட்டை வச்சு நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என் ஸ்டேட் வேல்யூ என்னன்னு நான் செக் பண்ண போறேன். இது வருதா இல்லையான்னு பார்ப்போம். தென் இன்னொரு கன்சோல் வந்து ரெண்டர் மெத்தட், ரிட்டர்ன்ல போடக்கூடாது, ரெண்டர் மெத்தட்ல தான் போடணும். I am render method. I am render method. இந்த இடத்துக்கு தான் அந்த கவுண்ட் வரும். அதை நான் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹையராரிக்கா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 10. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் 11. ஆனா அந்த 11 இமிடியட்டா உங்களுடைய இதுல இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஸ்டேட் வேல்யூ ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டர்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இந்த இடத்துல தான் வரும். இங்க என்ன வேல்யூ வருது, இங்க என்ன வேல்யூ வருது, இங்க என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். செக் பண்ணுமா? கோவிந்தா கோவிந்தா. இங்க பாருங்க, இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ என்னது 10. ஆஃப்டர் அப்டேஷன் ஆஃப் ஸ்டேட் வேல்யூ அதுவும் 10. ஏன்னா அது எந்த விஷயத்தையும் அது கொடுக்கவே கொடுக்காது. ஆனா ரெண்டர் மெத்தட்ல நான் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வருதுங்க பாருங்க. இங்க பாருங்க, இனிஷியல் வேல்யூ 11, ரெண்டர் வேல்யூ 12. ஓகே, ஆஃப்டர் அப்டேஷனும் 11. ஸோ நீங்க எப்பயுமே நம்ம இது வந்து என்ன ப்ராசஸ்னா அசின்க்ரோனஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் வந்து சிங்க் ப்ராசஸா அசின் ப்ராசஸான்னு ஒரு கொஸ்டின் வரும், கேட்பாங்க. ஓகேங்களா, அது அசின் ப்ராசஸ். ஏன் அசின்க்னா, சிங்க்னா என்னன்னா 1 2 3 4 5 6 அப்படின்றது சிங்க் ப்ராசஸ். 1/1 வருது, 2 6 8 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 காணும் 5வது காணும். ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயம் வந்து அசின்க்ரோனஸ், அதாவது கண்டினியூஸா ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி நடந்தா அது வந்து சிங்க்ரோனைஸ். ஓகேங்களா, அசின்க்ரோனைஸ்னா அது மாட்டும் அது இஷ்டத்துக்கு நடக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஹேண்டில் ஸ்டேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியலா அது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்களேன். மேலேருந்து வருதுங்களா, ஸ்டேட் வேல்யூ 10, இங்கேயும் 10. எனக்கு இங்க 11 தானே வரணும், ஆனா 11 வராது, 10 தான் வரும். எங்க 11 வரும்னா இந்த மெத்தடை விட்டு கடைச்சிட்டு இந்த ரெண்டர் மெத்தட்ல வந்து நிற்கும். ஸோ ஸ்டேட் வந்து அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். புரியுதா நான் சொல்றது? யாரும் புரியுதா புரியலையா? ஓகே ஓகே, இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹலோ, டவுட் இல்லண்ணா, கிளியரா இருக்கா? இல்லண்ணா. ஓகேண்ணா, கிளியர் தானா? ஓகே, செட் ஸ்டேட்டுக்கு கன்சோல் போட்டா என்ன ஆகும்? செட் ஸ்டேட்னா கன்சோலே கிடையாதுப்பா, நீ போட்டு பாப்போம். இது வரைக்கும் நான் பண்ணதில்ல, உன் புண்ணியத்துல பாக்குறேன். ஏன்னா செட் ஸ்டேட்ன்றது ஒரு மெத்தடு. அது என்ன பண்ணும்னா, நீங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயத்த வந்து இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ளார நீ ஏதாவது ஒரு ஸ்டேட் வேல்யூ கொடுத்தா அதை அப்டேட் பண்ணிவிடும். நாட் ஓன்லி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், என்ன விஷயமா இருந்தாலும் அது பண்ணும். ஏதாவது எரர் அடிக்காம இருந்தா சார் தான். ஏன்னா இந்த மாதிரினா அதனுடைய மெத்தேடை காட்டுது, அவ்வளவுதான். அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியே பார்ஷியல் கால் பேக்கு இது இப்படின்னு வருது, டேக்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அது ஒரு மெத்தட் அது. ஓகே, நார்மலாக நீங்கள் எந்த மெத்தடை நீங்கள் கன்சோல் போட்டு பார்த்தாலும் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ என்ன செய்யறான்னா இன்னொரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிப்போம்.
மைனஸ் நீ உட்காந்து நீ ஆனா ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிடுச்சுண்ணா. அப்படியா? இல்லையேப்பா, எல்லாரும் கரெக்டா தான் இருக்காங்க. எனக்கு லாக் ஆன மாதிரி இருக்கு. ஓகே டாய், உனக்கு லேக் ஆகனா நீ தானே செக் பண்ணணும். எல்லாருக்கும் லேக் ஆகுதா? இல்லண்ணா பாத்துக்கோ. இப்ப வந்துச்சுண்ணா. சரிடா சரிடா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டேட் வேரியபிள் மட்டும் தான் கவுண்ட் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுமானா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறேன். இனிஷியலா நேம் வந்து வெங்கி, அது எப்பயுமே அப்படி தானே. ஸோ ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இங்க இப்படி இருக்கு. ஸோ இப்போ நான் நேமையும் நான் அப்டேட் பண்ணணும். நான் ஆன் கிளிக் பண்ணும்போது என்னுடைய நேம் வந்து மாறணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப ஒரு ஸ்டேட் வேரியபிள் இப்படி போட்டு நேம் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ஸோ சேகர்ன்றது அப்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரினா ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா, ஸ்டேட்னா ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்கு, ஓகேங்களா. அது ஆப்ஜெக்டாகவும் இருக்கு. ஆப்ஜெக்டுக்குள்ள நீங்க n நம்பர் ஆஃப் கீஸை வந்து கொடுக்கலாம். அதனால இதை அப்படியே கட் பண்ணிட்டு கமா போட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. புரியுதா? நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது டெக்னாலஜி போனா நம்ம இந்த மாதிரி தான், என்ன சொல்றது, எனக்கு அவுட்புட் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை செஞ்சுட்டு அதை அழிச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ என்னுடைய வேரியபிள் நான் ரெண்டா இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேம் சேகர் கமா போட்டு, ஓகேங்களா. அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னா சந்தேகமே இல்லாம அது ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இவ்வளவுதாங்க இந்த அப்டேட் இது. ஓகே, ஸோ ஸ்டேட் வேரியபிள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா. எனக்கு வந்து இனிஷியலா அது வந்து அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் வரும்போது அது மாறணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் சைட்னா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டரை வந்து சூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய குவான்டிட்டி என்ன அப்படின்றது டிஃபால்ட்டா அது ஒன்றுன்னு தான் இருக்கும், ஓகேங்களா. ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து நீங்க கிளிக் பண்ண 4, 5ன்னு போகும். இப்போ ஜியோ மார்ட்ன்ற சைட்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோயேன், உங்களுக்கு பிடிச்சே இருந்தாலும் அது 4க்கு மேலே போகவே போகாது, அப்படியே நின்றுடும், அப்டேட்டே பண்ணாது. அதாவது உங்களுடைய மேக்ஸிமம் குவான்டிட்டியே 4 தான் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த கவுண்ட் யாராவது ஐடியா கொடுங்களேன். இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ராகுல் என்ன சொல்றாரு? சொல்லு. இஃப் கவுண்ட் வந்து 4க்கு மேல இருந்தா அந்த டெக்னிக்கலாவே சொல்லு, ஸ்கிரீன் தான் தெரியுது. இஃப் greater than if count greater than 4 count greater than 4 லெஸ் தென் போடுவீங்க. இது லெஸ் தானா? லெஸ் தென் அண்ணா லெஸ் தென் 4 bracket open ஓபன் பண்ணிட்டேன், என்டர் அடிச்சிட்டேன். அது டிஸ்ப்ளே ரன் பண்ணணுமா இல்ல இது பண்ணணுமா? அலர்ட்டே காமிச்சா போதும். அலர்ட் ஓய் சைத்தான் கே வச்சா. ஓகே, சைத்தான். இது கரெக்டா? இது கவுண்ட்ன்றது எங்க இருந்து வருது? கவுண்ட் டிஸ்டார்ட் கவுண்ட்னு வரணுமா? டிஸ்டார்ட் கவுண்ட்னு வரணுமா? ஏன் பாக்குறீங்க, ஏதாவது சொல்லுங்க எல்லாரும். டிஸ்டார்ட் ஸ்டேட் டாட் கவுண்ட் எல்ஸ் இது உருட்டு எதையா பண்ணிட்டு வர
1 2 3 டமால் வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி வராம இன்னொரு இது என்னடா போர் அடிக்குதா யாருக்கு? இங்க வந்து உட்காரு. You should have 4 products in your cart அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். எப்பனா நீங்க ஒரு 5 இமேஜ் வந்து இது பண்ணும்போது வெங்கி ஓகே, இப்போ நம்ம 4 இது ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மெசேஜ் வரும். இனிஷியலாவே இது காட்டுதுல, இது தப்பு தானே? நாம ஒரு ப்ராடக்ட் இது வரும்போதே எனக்கு காட்டுதே, அது தப்பு தானே? இதை நீங்க ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது இப்போ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும், டிசைனுக்கு வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, 1ன்னு இருக்கு வெங்கி, இது ரொம்ப முக்கியம். வெங்கி தேவை கிடையாது, அவனை தூக்கிட்டேன் 1. ஓகே, ஸோ இந்த 4ன்ற விஷயம், இந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு எப்போ வரணும்னா எனக்கு இந்த கவுண்ட் வந்து 4ன்னு வரும்போது தான் வரணும். ஓகேங்களா? இதை இந்த மெசேஜ் காட்டணும். லைக் எப்படின்னா நம்ம டிஸ்பிளே நன்னு அந்த இதுதான் வச்சு பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளுக்குள்ளார ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 1 காட்டணும், இல்லை காட்டக்கூடாது, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. இஸ் எரர் வந்து காட்டணுமா காட்டக்கூடாது, அதான் பூலியன். சூப்பர், ஃபால்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இஸ் எரர் ஃபால்ஸ். ஓகே, இஸ் எரர் ஃபால்ஸ் வந்து இனிஷியலா இருக்கும். ஓகேங்களா? இது எப்போ ட்ரூ ஆகுதோ எனக்கு அப்போ மட்டும் இதை காட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும். அதே இஃப் எல்ஸ் தான். ஓகேங்களா? அதே இஃப் எல்ஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படி என்றால் என்ன? சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், IT students, what is mean by ternary operator? ட்ரூனா ஒன்னு பண்ண, ஃபால்ஸ் நன்னு ஒன்னு பண்ணனும். அதான் if else. What about the conditional operator? Conditional is to yes. Conditional operator and ternary operator னா 3 கண்டிஷன் அதுக்கு மேல வச்சிருந்தா அது டெர்னரி ஆபரேட்டர். என்ன வந்துருவேன். கண்டிஷனல் ஆபரேட்டரும் டெர்னரி ஆபரேட்டரும் ஒண்ணுதான். சிங்கிள் லைன்ல இருக்கு, ஒரே ஸ்டேட்மெண்டா இருக்கும்னா. இல்ல அந்த 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 பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி மாட்டிக்கிச்சு, அது மாட்டிக்கிட்டாரு. சொல்லு சதீஷ்டியா? அண்ணா அதான் நான் 3 கண்டிஷன் ஒரே இதுல வந்துச்சுன்னா அதுதான் டெர்னரி ஆபரேட்டர். கண்டிஷன்ஸ்ல 3 ஆபரேஷன் இல்ல 3 ஆபரண்ட் அந்த மாதிரி. ஆபரண்ட் இல்லம்மா, 3 கண்டிஷன் தான். எப்படி அது? இஃப் எல்ஸ் தான்மா. அது ஷார்ட் ஃபார்ம் தான் டெர்னரி ஆபரேட்டர். இஃப் எல்ஸ்னாலே 2 தானே, நீங்க என்ன 3ன்னு சொல்றீங்க? ஓகே அண்ணா, இப்ப இஃப் எல்ஸ்ல சரி, ஓகே, தெரியுது தெரியல. ஓகே ஃபைன், எல்லாரோட அட்டம்ப்ட்டுக்கும் கிளாப்ஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெர்னரி ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர் அது என்னன்னு சும்மா செக் பண்ணுங்க. நான் செய்யறேன், நீங்க சும்மா செக் பண்ணுங்க. இஃப் எல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எழுதுறதாங்க டெர்னரி ஆபரேட்டர். எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொன்னேன்னா this dot state dot name equal to வெங்கி. ஓகே, வெங்கின்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கொஸ்டின் மார்க். திஸ் டாட் ஸ்டேட் டாட் வெங்கின்னு இருந்தா உங்களுடைய கண்டிஷன். உங்களுடைய கண்டிஷன்றதோட உங்களுடைய ஆப்ஷன், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க என்ன வைக்கிறோம்னா எஸ், அப்படி இல்லை அப்படின்னா நோ. இதுதான் சின்டாக்ஸ்.
உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களுடைய கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு கொஸ்டின் மார்க்கு இங்க ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ, ஃபால்ஸா இருந்தா என்ன வேல்யூ, அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? இதை தான் நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்ன்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இங்க என்னன்னா இந்த அலர்ட்டை தூக்கிட்டு, சரி அலர்ட் இருந்துட்டு போட்டோம். இங்க எரர் ஃபால்ஸ்னு இருக்கா, எனக்கு எரர் ஃபால்ஸா இருக்கும்போது இது காட்டக்கூடாது. ஓகே, இப்படி வச்சுட்டு ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு this dot state dot is error. ஓகே, எஸ் இஸ் எரர் வந்து ட்ரூவா இருந்தா அப்பதான் எனக்கு இந்த ஸ்பேனே வரணும். ட்ரூவா இருந்தாதான், சாரி ட்ரூவா இருந்தா ஈக்குவல் டு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது பூலியன் வேல்யூ தானே, ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா எதுவுமே காட்ட தேவையில்ல. சாரிங்க, இங்க பாருங்க அந்த இடம் இருக்கவே இருக்காது. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாக் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். திஸ் டாட் ரெண்டர் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். திஸ் டாட் ஸ்டேட் யாருக்கா புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? பண்ணிடுவோம். அகைன் நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்ப உங்களுடைய ரெண்டர் மெத்தட்ல வேல்யூ என்னன்னு இருக்கு, ஃபால்ஸ்னு இருக்கு. ஸோ மெத்தட்ல ஃபால்ஸ்னு இருக்கும்போது அது செக் பண்ண விடும், உடனே ஓடி வரும் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் திஸ் டேட் ஸ்டேட் டாட் கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டெர்னரி ஆபரேட்டரோட சின்டாக்ஸ். ஓகேங்களா? டெர்னரி ஆபரேட்டர் இதுலயே போட்டுறேன் என் மக்களே. டெர்னரி ஆபரேட்டர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். இங்க பாருங்க சத்யஸ்ரீ, கண்டிஷனல் ஆபரேட்டர்னாலும் டெர்னரி ஆபரேட்டர்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இஸ் மெம்பர் ஏதோ ஒன்னு அனுப்புறாங்க, ட்ரூ ஃபால்ஸ். கெட் ஃப்ரீன்னு ஒரு மெத்தட் எழுதி வச்சுக்கிட்டு ட்ரூ அப்படின்னு அனுப்புறாங்க. ஓகேங்களா? அனுப்பும்போது இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா இதெல்லாம் மறைச்சிருங்களேன், இதெல்லாம் தேவையில்ல. கெட் ஃப்ரீன்னு ஒரு மெத்தடுப்பா, கெட் ஃப்ரீ இங்க இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன். ஸோ இது பேராமீட்டர், இங்க ஆர்கியூமெண்டா வரும். இந்த ஆர்கியூமெண்ட் என்ன வேல்யூவா இருக்கும், இங்க நீங்க கன்சோல் போட்டு பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும். இது என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லுதுன்னா, ட்ரூவா இருந்தா 2 ரூபாய். அப்படி இல்லையா, நீ ஒரு மெம்பரா இல்ல, என்னுடைய சைட்ல நீ மெம்பரா இல்லைன்னா உனக்கு 10 ரூபாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இங்க என்ன அனுப்புறேன், ட்ரூன்னு அனுப்புறேன். இங்க வருது, இங்க வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இதே விஷயம் தான் இஃப் எல்ஸ்லயும் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, இஃப் மெம்பர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருந்தா ரிட்டன் 2 ரூபா, 2 ரூபி. எல்ஸ் ரிட்டன் 1.25 ரூபா, 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இந்த மெத்தட் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே இந்த விஷயத்த நீ ஏன் இவ்வளவு காம்ப்ளெக்ஸிட்டியா பண்ணிட்டு இருக்க, அதை அப்படியே ரிடியூஸ் பண்ணி அதே விஷயம் தான் நானும் கொடுக்குறேன். இஸ் மெம்பர் வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா? இஸ் மெம்பர் இங்க ட்ரூ தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க நம்ம இதுதான் அனுப்புறோம். இப்ப நான் ஃபால்ஸ்ன்னு அனுப்புறேன். ரன் எங்கேயோ எதையோ உடச்சு விட்ட பொழுது செமிகோலன் எங்கம்மா செமிகோலன் இல்ல, இன்வாலிட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன். கரெக்டா தானே பண்ணோம். என்னடா என்ன வேல்யூ, ட்ரூ ஃபால்ஸ் தானே? அடப்பாவே. சரி ஓகே, இருங்க இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே காட்டுறேன். என்ன வேல்யூன்னு கத்திட்டு இருக்க? இது நான் எடுத்துட்டேன். 2 ஃபால்ஸ்னு மாத்துறேன். 10 கரெக்ட் தான். ஏன் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகல? சரி ஏதோ நம்ம கீழ அந்த லைன் இருந்துச்சு.
அம்மா அது கமெண்ட் லைன்மா அது. சரி ஓகே, அவங்களுடைய சைட்டு தானே இது. மேபி ஏதாவது ஏபிஐ ரைட்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ இதனுடைய விஷயத்த சொல்கிறேன். கன்சோல் லாக் போட்டிருக்காங்களா, கெட் ஃப்ரீன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் ஃபால்ஸ்ன்னு அனுப்புகிறாங்கப்பா. இது எங்கே போகும் அப்படின்னா, கெட் ஃப்ரீ மெத்தட் எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. லைக் நீங்கள் எப்படி ஆன் சப்மிட் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் கெட் ஃப்ரீ. உள்ளார ஆர்கியூமெண்ட்டை பாஸ் ஆகுது. அந்த ஆர்கியூமெண்ட்டோட வேல்யூ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது இங்கே போகும். ஓகேங்களா? இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களா, நல்லா அப்படியே பிக்டோரியல் வச்சுக்கோங்க. இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபால்ஸ் இங்கே வருது. ஃபால்ஸாக இருந்தால் இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் 2 ரூபாய். அதாவது நீ ஒரு சைட்டில் ஆர்கனைஸ்டு ரிஜிஸ்டர்டு யூஸராக இருந்தால் மட்டும்தான் உனக்கு 2 ரூபாய். அப்படி இல்லைனா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபால்ஸ்ன்னு அனுப்புகிறேன். ஃபால்ஸ்ன்னு அனுப்புனா எனக்கு இதுதான் ட்ரூன்னு இப்போ ட்ரை பண்ணுறேன். 2 ரூபாய். புரியுதுங்களா? இதே விஷயந்தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? நம்மளுடைய கோடிங்லேயும் அதே தான். இஸ் எரர். ஓகே, இஸ் எரர் ட்ரூவாக இருந்தால் தான் இதை காட்டணும். இந்த யூ ஷுட் ஆட் 4 ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கார்ட். ஓகே, இல்லைனா எம்டி, எதுவுமே காட்ட தேவையில்ல அப்படின்ட்டு. ஓகே, இனிஷியலாகவே அது வந்து எதுவுமே காட்டாது. ஏன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு வச்சதால அது எதுவுமே காட்டாது. எனக்கு எப்போ காட்டணும் அப்படின்னா 4ன்னு வந்தால் தான் காட்டணும். இப்போ நீங்கள் கண்டிஷன் சொல்லுங்கள். இங்கே அலர்ட் இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் அந்த இடத்துல அதை காட்டும் ப்ளீஸ். this dot set state this dot set state அப்புறம் அதுக்குள்ள வந்து is error equal to true. அது equal to இல்லனா கோலன் நல்லா பேசிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஓகே, 1 2 3 4 வந்துச்சு. ஓகேங்களா? அப்டேட்டும் ஆகலை. அட் த சேம் டைம் நமக்கு இந்த விஷயம் வந்துச்சு. புரியுதுங்க? அதோ பாருங்க, இஸ் மெத்தடா இது என்னடாப்பா, அது புது மெத்தடா இருக்கு. ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் டைமு 2 ஃபால்ஸ். ஏன்னா கண்டிஷனுக்குள்ளார வரல. ஸ்டேட்டோட கவுண்ட்டு இங்கே 2. அதனால இது இஸ் எரர். ஆஸ் இட் இஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தான். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ 3 ஃபால்ஸ் தான், 4 ஃபால்ஸ் தான். இப்போ அதை தாண்டி போகும்போது ட்ரூன்னு வருது. ட்ரூன்னு வந்த உடனே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டரில் தான் ஃபஸ்ட்டு வருமா, ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ட்ரூ. இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு, அப்படியே இங்கே வருது, அதோடைய வேலையை காட்ட வருது. செக் பண்ணுது, this state dot count, அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ் எரர் வந்து ட்ரூன்னு இருக்குது. ட்ரூன்னு இருந்தால் எனக்கு ஒரு சில வேலை இருக்குப்பா. அந்த வேலை என்னன்னா, யூ ஷுட் ஆட் 4 ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கார்ட் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் டமால்னு போடுது. அந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல நமக்கு வருது. திஸ் இஸ் வாட் த ப்ராசஸ் இந்த ஃப்ளிப்கார்ட்டு எல்லா சைட்லேயும் பண்ணிட்டு இருக்கான். Got it? Got it now. Anything from anyone? Any doubts, guys? No. இல்லங்க புரியுதா? தூங்கிட்டு இருக்கான் அவன். புரியுதா தானே? டிஸ்பிளே வரலையா? அது ஏன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கலாம்ல? நான் சொன்ன நீ வேடிக்கை தானே பார்க்க போற. சரி, ஸ்டாப் பண்ணிடா. அவ்வளோதாங்க. ஸோ